ஆதரவு தரோம். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய எங்கள் கோலிவுட் ஹீரோக்களோட படங்கள் வந்துட்டு டப் பண்ணி வந்ததுக்கு இப்போ தனுஷ், விஜய் சார், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நேரடி தெலுங்கு படத்துக்கு வராங்க. அவங்களுடைய போட்டியை நீங்கள் வந்து எப்படி சமாளிக்க போகிறீங்க, இல்லை அவங்க வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், everyone is welcome to every industry is what I think. இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா, because talent, people are in search of talent. Wherever there's talent, people are ready to accept it. So the more talent as a country we are creating, the better it is for the upliftment of our country. Today, somewhere I've observed this. I mean, thanks to this man and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way, somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening. And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, you sir, especially were talking about Rajmouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That will be one big Indian film. ராஜமௌழி சார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ப்ரெஸ் மீடியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தமிழில் டைரெக்டாக இங்கே படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா, நீங்கள் ஆல் லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிங்க. நீங்கள் டைரெக்டாக தெலுங்குலே ஹிந்தியில் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே வர்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாகவும் கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறேன். ராஜமௌழி சார் சொல்லுங்கள். பேசிக்கலி நான் ஃபர்ஸ்ட் பாகுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ், வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். யூனோ, பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் அபார்ட், சி ஐ திங்க் இன் தெலுங்கு. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்குல இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேறு லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் ஸ்டோரி அபவுட், லைக் ஐ said, people who are born in Andhra. So the thought process will start from there. சப்போஸ் நாளை வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வீரர் பற்றி படம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கேன். அப்போ வந்து டெஃபினெட்லி நான் தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஸ்டோரி, நாட் அபவுட் த மொழி, ரைட்? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பராக இருக்காங்க. நம்ம ஆளையா கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே, நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். அது பெஸ்ட். தேங்க்யூ ராஜமௌழி சார். சார் உண்மையை சொல்லுங்க, இங்கே சார் செட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யார்? 3 பேரில் யார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. 3 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ராம் சரண். ஃபர்ஸ்ட் ரீடேக் நிறைய வாங்கினது, ரீடேக். அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போய் டவுட் நிறைய கேட்பது. ஃபோன் செட்டில் ஃபோனே கிடையாது, ஃபோனே அலோட் கிடையாது. செகண்ட், தேர்ட், சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களை சுற்றி இது இந்த சீன் என்ன, இந்த சீன் என்ன, திருப்பி விளக்கு. டார்ச்சர் தாரக். இல்ல சார், அந்த क्वेश्चन சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க 4 பேர்ல ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌழி சார் தான். முடிஞ்சு சார், क्वेश्चन சரியா இல்ல சார், क्वेश्चन சேஞ்ச் பண்ணுங்க சார். டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு. ஆமா, நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ராஜமௌழி சார். ராஜமௌழி சார். ஒரு இங்க மேல சார்
ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமாக அங்கே வந்து ஏற்கனவே தெரியும் பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்கில் கண்ணாடி உடைச்சி உள்ளெல்லாம் விழுந்து கை காலெல்லாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 250 theaters, 250 theaters in Telugu states, 50 theaters in the rest of the states. வந்து டைரக்டா தியேட்டர்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், ஆன்லைன்ல இல்லாம டைரக்டா. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாட்டா பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. Of course, Charan fans said our hero is very great, our hero is the best, but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. No, why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect ஆச்சு. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. Sir, excuse me, sir. Sir, here. I have a question to Alia, ma'am. Ma'am, myself, I am a big fan of your film, Razi. How was your experience acting with big stars in Telugu industry and with Rajamouli, sir? The great banner. How was the feeling? How was the experience? I am also a big fan of Razi. Thank you. The experience was just amazing, too lovely. In fact, I feel like I want more of the experience. I keep telling sir, what are you doing next? And after that and all of that. These guys were amazing. They were very kind to me. Charan gave me some food. Tarak is constantly giving me some, lessons in Telugu, Tamil, whatever. So they're looking out for me, and they were really lovely on set as well. They would sometimes have their inside jokes which I would not understand, so I would take some time and then they would translate it to me also very sweetly. One thing I did learn from the both of them when I went on set, which I went back and I gave it to everybody in Bombay, is I saw their fans, the set fan. It was so big as their stardom. So I was like, and my fan was so small. So I went back and I told my guy, I said in Hindi, I said, "Meko bhi bada fan chahiye." So I've gone back and I've gotten a big fan, and then he was running around. And everybody was very impressed with my fan. I said, see, that I've gone when I was shooting for RRR, that's where I learned. Hi, Alia. After January 7th, you will become a household name in all the southern states. So how does, feeling for you? Yes, for you. After the release of RRR, you will become a household name in all the southern states. You will become. मैं हिंदी में कहूँगी आपके मुंह में घी शक्कर. That's all I'm waiting for. So I hope this happens, and I would really love to be a household name because I think it's amazing over here. When I'm traveling with them, I can see the love and the craze and the reach that they have with their fans, and they do such amazing work, and that does translate. So I would like to do that as well. So yeah, I hope that happens. ராஜமௌலி சார் கேள்வி உங்களுக்கு. ராஜமௌலி சார் கேள்வி உங்களுக்கு. சார் ஒரு ராஜமௌலி சார் சொல்லுங்க, கேளுங்க. சார், பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டரை உருவாக்குச்சு. இப்போ இந்த படத்தினுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்கள் சொல்கிறது வந்து பாகுபலி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாகுபலி வெற்றியை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை, நான் பாகுபலி மாதிரி இது பார்க்க வேண்டாம்னு நான் சொல்கிறது இல்லைங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ சே, பீப்புள் வில் ஹேவ் their own expectations. அவர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் பாகுபலி வந்து உன் மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு அவர் வரமாட்டாங்க. பட் ஐ வாஸ் டெல்லிங் திஸ் again and again. Why people remember Bahubali? They will say, I like Bahubali, but what they really like is the emotion experience that they had in Bahubali. So what I'm saying is they will have the same kind of emotional attachment to the characters of RRR for the emotional moments of RRR. I don't think they will, RRR is any less than Bahubali in those terms. ஓகே சார், ஒரு ஃபன்னி கொஸ்டின் அண்ட் ஒரு கற்பனையான கேள்வி தான்.
ஓஷன் லெவன் படம் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை ஓஷன் லெவன் மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஜார்ஜ் க்ளூனி கேரக்டருக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க இந்தியன் ஆக்டர்ஸில்? நான் ஆக்சுவலி ஜார்ஜ் க்ளூனி வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருப்பாங்க இல்லையா? எஸ். யார் இருக்காங்க இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில்? நான் தான் இருக்கேன். ஓகே. Rajamouli sir, I have 2 questions for you. Rajamouli sir? Hello. Okay, okay. Sorry. Sir, now you are making films for India. Do you have any idea for making films for world? Actually, when I started writing films, like it all started with Nani. No, when I was writing for that, I realized that I'm making a film which will cross language barriers. No, I had that confidence. But when I was writing, I didn't think of Tamil audience or Hindi audience or anything like that. I just thought of it as audience. If the story is good, it will reach across. But there are many marketing mechanisms that will take the film to other languages or other states or other countries. The story making doesn't change. The story will remain the same, whether it's Hollywood, whether it's a Japanese film, whether a Chinese film, whether an Indian film. No, when Enter the Dragon came, we didn't know who Bruce Lee was. We didn't know what Chinese was, but we all saw it because of the elements that it had. Those were universal. So likewise, taking the film to other languages, other countries, marketing mechanisms, the story writing will not change. So I will not change my way of storytelling to take the story to the world audiences. If I feel this is a universal thing, then I'll try to see if I have the marketing mechanisms to take it forward. Rajamouli sir, here, sir. So here. Okay, thank you. Yeah, sir. So one special quality I admire in your films is that all your action sequences has an underlying emotional current in your films, and with those emotional quotient, the action sequence also gets elevated. So is it a conscious decision from your as a director point of view? Yes, very much. Because I feel that emotion is the basement and the building that you construct on top of the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX you put in all the stuff, it won't work if the basement is not strong. And in cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body and he's moving back. The same thing he can just look and I can just put a trolley or a steady shot and he can the expression. But the action enhances the expression much more. That I believe as a filmmaker. That is my filmmaking technique. That I really believe in. Next film is Mahesh. I already announced it. But I can't think about that film. I can't think about my next film until this film releases, comes to you. நீங்க அந்த படத்தை பார்த்து உங்கள் ரிவ்யூ கொடுத்து பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் தி நெக்ஸ்ட் ஃபிலிம். அத சொன்னாங்க, இந்த படம் முடிக்கணும், நெக்ஸ்ட் படத்தை ஸ்டோரி வரணும், அந்த ஸ்டோரியில யார் ஹீரோ இருந்தா நல்லா இருக்குமோ அவர் வரணும். I already told you, I think in those terms. I don't think from the heroes to the story to the heroes. Sir, அனைவருக்கும் நன்றி. ஒரே நிமிஷம். The advantage was film industry was born in Chennai. So from there it migrated to Andhra Pradesh. All the technicians we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But
My dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajmouli sir called Vijay. So they've really helped us. And knowing the language also. The reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy. And it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language. And he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think we had to experience his experience. Alia? No, 1 second. I think Charan has to answer. Charan has to add something? Okay. சார் வணக்கம், நான் தக்ஷணாமூர்த்தி ஆல் இந்தியா பிரஸ் Exactly, he has to answer. I think the entire film was dubbed in Tamil by us. I had a great time. ரொம்ப enjoy பண்ணேன். I feel Tamil language is like my second mother tongue because I was born here, Anna Nagar. I studied in T Nagar. Porur Somasundaram Street la na porandhen. So I enjoyed it. I felt like I was going back home. Not too many people feel it, but when I come to Chennai, I feel like I'm coming back to meet my grandparents or, my mother or somebody. And I really enjoy it, truly enjoy. Every function I work here, I speak here, I say this. But after Telugu, I really enjoyed it. Thank you for giving us this experience, sir. Truly enjoyed, and I'm very sure தப்பில்லாம அவங்க பார்த்துக்காங்க, and you will enjoy it. Alia? சார் வணக்கம். வணக்கம். Alia? Let's see!